நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன் எங்களோடு இடைவெளிவீராக அப்பா ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் என் தேவன் தொடுவீராக. அப்படியாக என் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாக நிலைத்திருக்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பைபிள்ல எத்தனை ஆதாம் இருக்கிறாங்க? 2. முந்தின ஆதாம் யாரு? மனிதன். இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் வேதாகமத்திலே 2 ஆதாமுகள் இருக்கிறார்கள். ஒன்று முந்தின ஆதாம் மனிதன், பிந்தின ஆதாமோ இயேசு கிறிஸ்து. வாசிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வார்த்தை வாசிங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்படி என்றால் வேதாகமத்திலே 2 ஆதாம்கள் உண்டு. மனிதனாகிய ஆதாம், பிந்தின ஆதாம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது முந்தி மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று. நமக்கு முன்னோர்கள் எல்லாம் மரித்தார்கள் என்பது பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த உலகம் பாவத்துக்கு உள்ளாக போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது பாவம் வெளியரங்கமாக தெரிகிறது. சிறு பிள்ளைகள் சிகரெட் பிடிக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க மதுபானம், படிக்கிற பிள்ளைகள். இன்னைக்கு செய்தியில பார்த்தோமா, படிக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? மதுபானங்களுக்கு திருப்பூர்ல அதுக்குன்னு சண்டை. அப்படியாக வேதம் நமக்கு சொல்லுகிறது, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன் மனுஷனானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். அப்படி என்றால் நமக்கு 2 ஆதாமுகள் வேதாகமத்திலே உண்டு. இந்த தேவன் ஆதாமை எப்படி உண்டாக்கினார் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. வாசிங்க ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமானார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டாக. வேற மண் உண்டா இல்லையா? உண்டு. விண்ணிலும் மண் உண்டு, நிலவுல மண் உண்டு, அந்த மண்ணினாலே செய்யல. கோள்களிலே மண் உண்டு, அந்த மண்ணினாலே செய்யல. பூமியில் உள்ள மண்ணினாலே கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். அதுதான் உலகம் சொல்லுகிறது. மண்ணான மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறார். மண்ணான மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறார். கர்த்தர் எந்த நோக்கத்தோடு உண்டாக்கினார் என்றால், ஆதாமை உண்டாக்கி ஆதாமை போல ஒரு பெரிய சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். ஒரே ஆதாமத்தான் உண்டாக்கினார், நிறைய ஆதாம உண்டாக்கல. ஒரே ஏவாளத்தாய் உண்டாக்கினார், நிறைய ஏவாள உண்டாக்கல. எதுக்காக? பரிசுத்த சந்ததி உருவாக பண்ணும்படிக்காக. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி என்றால், ஆதாம் எப்படி இருப்பானோ அதே போல சந்ததியை உருவாக்க வேண்டும்.